ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீலம் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்ரீலம் கிச்சனில் தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து எல்லாமே சின்ன சின்ன பீசஸ் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாங்க. சிக்கனை ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கொழுப்பெல்லாம் எடுத்துட்டு கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்குங்க. இப்போ சிக்கன் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அது கூட நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அது கூட ஒரு லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மசாலா நல்லா உள்ளே இறங்குற மாதிரி கீரல் எல்லாம் நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து 1 மணி நேரம் மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட காஷ்மீரி சில்லி பவுடர், 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அது கூட நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய்ங்க, அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்க சிக்கன் இருக்கு இல்லைங்க, அதை எடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலா நல்லா கோட் ஆகி உள்ளே நல்லா இறங்குற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நானே இது ஃபஸ்ட் டைம் தாங்க செஞ்சேன். பட் உண்மையாலுமே கடையில் சாப்பிட்ட மாதிரி இருந்ததுங்க. இது வந்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து 2 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ நான் அதை வெளில எடுத்துட்டேங்க. இப்போ ஒரு இது எடுத்துக்கோங்க, வடைச்சட்டி. அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமேலு நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்ச சிக்கன் இருக்கு இல்லைங்க, அதை ஆட் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த சிக்கனை நம்ம மூடி விட்டுறணுங்க. அப்புறமேலு 5 நிமிஷத்துக்கு அப்புறமேலு திருப்பி நம்ம எடுத்து நல்லா வந்து திருப்பி போட்டுக்கணுங்க. அப்புறம் அகைன் நம்ம மூடி விட்டு அதே மாதிரியே இன்னொருக்கா நம்ம வந்து டர்ன் பண்ணி விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி வேகிற வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. மசாலா கீழே இறங்காத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்மோக்கி எஃபெக்ட்டுக்கு நான் வந்து தேங்காயோட ஓடு இருக்கும் இல்லைங்க, கொட்டாங்குச்சி, அதை நான் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இது தீ போனதுக்கு அப்புறமேலு நம்ம சிக்கனுக்கு நடுவில் வச்சுக்கணும். இதில் வந்து நம்ம வந்து நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் இதை போட்டால் நல்லா ஸ்மோக் வந்துடுங்க. ஸ்மோக்கி எஃபெக்ட்டும் நல்லா வந்து க்ரியேட் ஆயிருங்க. இப்போ நம்மளோட டேஸ்டியான தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.